எலக்ட்ரிக் வெஹிக்கிள், இவி வெஹிக்கிள், இவி ஸ்கூட்டரா இருக்கட்டும், இவி காரா இருக்கட்டும், இதை பத்தின வீடியோஸ் பார்க்கும்போது கமெண்ட்ல வந்து பேட்டரி என்ன பேட்டரி, லித்தியம் அயன் பேட்டரி அப்படிங்கிற மாதிரி கமெண்ட் நிறைய வந்திருக்கும். லித்தியம் அயன் பேட்டரினா என்ன, லெட் ஆசிட் பேட்டரினா என்ன, லித்தியம் அயன் பேட்டரிக்கும் லெட் ஆசிட் பேட்டரிக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு, அதை பத்தி தான் இந்த வீடியோ பார்க்க போறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. லித்தியம் அயன் பேட்டரி, லெட் ஆசிட் பேட்டரி ரெண்டுமே ரீசார்ஜபிள் பேட்டரி தான். ஆனா இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல், இது எஃபிஷியன்சி, இதோட யூசேஜஸ் வச்சு பார்க்கும்போது இது வந்து ரெண்டுமே டிஃபரெண்டா இருக்கும். ஃபர்ஸ்ட் லெட் ஆசிட் பேட்டரி பத்தி பார்ப்போம். இதோட ஸ்ட்ரக்சர் பாத்தீங்கன்னா இதுல லெட் அண்ட் லெட் ஆக்சைடு அப்படிங்கிற ரெண்டு பிளேட் இருக்கும். இந்த ரெண்டு பிளேட்டுமே எலக்ட்ரோலைட்குள்ள மூழ்கி இருக்கும், சப்மர்ஜா இருக்கும். அந்த எலக்ட்ரோலைட்ல என்னன்னு பாத்தீங்கன்னா சல்பூரிக் ஆசிட் மிக்ஸ் பண்ண ஒரு லிக்விட், ஒரு திரவம் தான் அந்த எலக்ட்ரோலைட். இதுக்குள்ள இது ரெண்டுக்கு இடையில நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன் மூலியமா தான் அங்க எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகுது. ஐ மீன் கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. தட் இஸ் மீன் பை கரண்ட், மூவ்மெண்ட் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் தானே. லெட் ஆசிட் பேட்டரி எங்கெல்லாம் யூஸ் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா கார், பைக், ஸ்டார்ட் அப் மோட்டார்ஸ்க்கு, அப்புறம் செல்ஃப் ஸ்டார்ட் சொல்லுவோம்ல அதுக்கு, அப்புறம் வந்து சோலார் பவர் ஸ்டோரேஜுக்கு இந்த லெட் ஆசிட் பேட்டரி யூஸ் பண்ணுவாங்க. அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லோ காஸ்ட், இதோட காஸ்ட் வந்து கம்மி. லித்தியம் அயன் பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது இது கம்மி. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஹை கிராங்கிங் கரண்ட் சொல்லுவோம், அதாவது ஷார்ட் டைமில் அதிக கரண்ட்டை கொடுக்கும். அதனால தான் இதை இன்ஜின் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வெஹிக்கிள்லாம் யூஸ் பண்ணுறாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இதை ஈஸியாக ரீசைக்கிளிங் பண்ணலாம். இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட சைஸும் வெயிட்டும் அதிகமாக இருக்கும். சைஸும் அதிகமாக இருக்கும், வெயிட்டும் அதிகமாக இருக்கும். இதோட லைஃப் வந்து கம்மி, ரொம்ப கம்மி தான். இது வந்து 2 to 3 years தான் வரும். சைக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா 300 to 500 சைக்கிள்ஸ் தான் வரும். இதோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்டும் ஜாஸ்தி. ஏன்னா இது வந்து ஃப்ளட்டட் டைப்னா பர்டிகுலர் டைமுக்கு ஒருக்கா நீங்கள் வந்து டிஸ்டில்டு வாட்டர் ஊற்றிட்டே இருக்கணும். இதில் ஸ்லோ சார்ஜிங் ஸ்பீடு வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். 8 to 10 hours ஆகும். அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட டிஓடி வந்து 50% தான். டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜ்னு சொல்லுவோம். அதாவது இதோட ஸ்டோரேஜ் பவர்ல நம்ம ஒரு 50% தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். 90% 100% யூஸ் பண்ண முடியாது. 100 ஆம்ஸ் இருக்கு அப்படின்னா நீங்க 50 ஆம்ஸ் வரைக்கும் தான் யூஸ் பண்ண முடியும். ஃபுல்லா யூஸ் பண்ண நினைச்சாங்கன்னா நம்ம வந்து பேட்டரி வந்து டேமேஜ் ஆகும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா லித்தியம் அயன் பேட்டரி. லித்தியம் அயன் பேட்டரி வந்து ஒரு லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான். இதுல வந்து லித்தியம் அயன்ஸ் வந்து ஆனோட்ல இருந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகுறதுனால அங்க எலக்ட்ரிசிட்டி வந்து கரண்ட் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. அதாவது பாத்தீங்கன்னா இதுல ஆனோடு கேத்தோடு அப்படிங்கிற ரெண்டு பிளேட் இருக்கும். இதுல வந்து ஆனோட்ல இருந்து லித்தியம் அயன்ஸ் வந்து கேத்தோடுக்கு மூவ் ஆகுறதுனால நமக்கு வந்து கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகுது. சார்ஜிங் டைம்ல இது அப்படியே தலையில் நடக்கும். ஐ மீன் கேத்தோட்ல இருந்து ஆனோடுக்கு வந்து அயன்ஸ் மூவ் ஆகும். இதோட யூசேஜ் பாத்தீங்கன்னா லேப்டாப், ஸ்மார்ட் போன், இவி, பைக்ஸ் அண்ட் கார்ஸ். இதோட அட்வான்டேஜஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா சைஸும் வெயிட்டும் கம்மியா இருக்கிறதுனால இது வந்து அதிக எலக்ட்ரிசிட்டி வந்து நம்ம வந்து சேவ் பண்ணி வைக்கலாம். அதுல ஐ மீன் இப்போ வந்து நம்ம லெட் ஆசிட் பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது 3 to 4 times வெயிட் வந்து கம்மி. இதோட லைஃப் வந்து அதிகம், 5 to 10 years வரைக்கும் வரும். இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங், இதோட சார்ஜிங் ஸ்பீட் வந்து அதிகம். இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் காஸ்ட் வந்து கம்மி தான். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இதோட டிஓடியும் அதிகம், டெப்த் ஆஃப் டிஸ்சார்ஜும் அதிகம். 80% 90% நமக்கு வந்து யூஸ் பண்ணலாம். ஐ மீன் இதோட பவரை 100% நம்ம வந்து யூஸ் பண்ண முடியும். ஓகே, இதோட டிஸ்அட்வான்டேஜஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட இனிஷியல் காஸ்ட் வந்து அதிகம். இவி ஸ்கூட்டர் 1 lakh வாங்குறீங்கன்னா இதோட பேட்டரி நம்ம ரீப்ளேஸ் பண்ணும்போது பேட்டரி காஸ்ட் மட்டுமே 40,000 கிட்ட வரும். அதாவது வெஹிக்கிள் காஸ்ட்ல ஒரு பாதி 50% கிட்ட வரும். இது வந்து ஓவர் ஹீட் ஆகிறதுனால இது வந்து பிஎம்எஸ், ஐ மீன் பேட்டரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு சர்க்யூட் வந்து கண்டிப்பா இருக்கணும். சிம்பிளா சொல்லணும்னா நமக்கு லோ பட்ஜெட்ல வெயிட் வந்து ஒரு பிரச்சனை இல்லை, வெயிட் சைஸ் பிரச்சனை இல்லை அப்படின்னா நம்ம வந்து லெட் ஆசிட் பேட்டரியை சூஸ் பண்ணிக்கலாம். நமக்கு வெயிட் லெஸ்ஸாக இருக்கணும், லாங் லைஃப் வரணும், ஃபாஸ்ட் சார்ஜிங், இந்த மாதிரி ரெக்யர்மெண்ட் இருந்தது அப்படின்னா நம்ம வந்து லித்தியம் அயன் பேட்டரி சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இனிமேல் நீங்கள் இவி வெஹிக்கிள்ஸ் பற்றி வீடியோஸ் பார்க்கும்போது அதில் போய் லித்தியம் அயன் பேட்டரியான்னு கமெண்ட் பண்ணாதீங்க. கண்டிப்பாக லித்தியம் அயன் பேட்டரி தான் வச்சிருப்பாங்க. காரை ஃபுல்லாக ரன் பண்ணுற அளவுக்கு லெட் ஆசிட் பேட்டரி அங்கே வைக்க முடியாது. அப்படி வச்சாங்க அப்படின்னா கார் சைஸை விட பேட்டரி சைஸ் தான் பெருசாக இருக்கும், பைக் சைஸை விட பேட்டரி சைஸ் பெருசாக இருக்கும். ஸோ காரை ஃபுல்லாக ரன் பண்ணுற அளவுக்கு தேவையான பவர் நமக்கு இருக்கணும், சைஸும் பெருசாக இருக்கணும், வெயிட்டும் கம்மியாக இருக்கணும். அப்படின்னா லித்தியம் அயன் பேட்டரி தான் கரெக்ட் சாய்ஸ். அதனால தான் இவி வெஹிக்கிளில் வந்து லித்தியம் அயன் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த மாதிரி கமெண்ட் பண்ணுறவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்க.